வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிட உள்ள நாமல் ராஜபக்சவினால் முன்வைக்கப்பட்டுள்ள வேலை திட்டம் தொடர்பாக வீடுதோறும் சென்று விளக்கமளிக்க முடிவு. ஜனாதிபதிக்கு தேர்தலில் போட்டியிடும் ஜனாதிபதி வேட்பாளர்களின் பொது விவாதம் இன்று சனிக்கிழமை நடைபெற உள்ளதாக அறிவிப்பு. நாடாளுமன்ற உறுப்பினர் விக்னேஸ்வரன் சொல்வதை தமிழர்களே கேட்பதில்லை, நான் அவரையெல்லாம் கண்டுகொள்வேனா என அனுர்குமார திசாநாயக்க கேள்வி. அர்ஜுனா அதிரடியில் தமிழருக்கு பணம் சேர்க்க பிசினஸ் கிளாஸில் போன அரசியல்வாதி கலக்கம். தொடர்வது விரிவான செய்திகள். மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிட உள்ள நாமல் ராஜபக்சவினால் முன்வைக்கப்பட்டுள்ள நாமல் தெக்ம வேலை திட்டம் தொடர்பாக வீடுதோறும் சென்று விளக்கம் அளிக்க உள்ளார். இன்று முதல் நாடு முழுவதும் இந்த செயற்பாட்டை ஆரம்பிக்க உள்ளதாக கட்சி தெரிவிக்கின்றது. இதற்கமைய நாடு முழுவதும் காணப்படும் 13,628 தேர்தல் காரியாலயங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் இந்த வேலை திட்டத்தை ஆரம்பிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இன்று சுப நேரத்தில் இதனை ஆரம்பிக்க உள்ளதாக கட்சி தகவல்கள் தெரிவிக்கின்றன. இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் சுயாதீன வேட்பாளராக போட்டியிட உள்ள தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்கும் அரசியல் கட்சிகள் மற்றும் அமைப்புகள் வீடு வீடாக சென்று பொதுமக்களுக்கு விளக்கம் அளிக்கும் வேலை திட்டம் நேற்று ஆரம்பிக்கப்பட்டது. ஆயுர்வேதம் தொடர்பான தேசிய சபையொன்றை ஸ்தாபிக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். கொழும்பில் இடம்பெற்றிருந்த உள்நாட்டு வைத்தியர்களின் மாநாட்டில் கலந்து கொண்ட போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். உள்நாட்டு மருத்துவத்துறையில் பாரம்பரிய மருத்துவர்களும் ஆயுர்வேத பீடத்தில் பட்டம் பெற்றவர்களும் உள்ளார்கள். கடந்த காலங்களில் சுதேச மருத்துவம் மிகவும் வெற்றிகரமாக காணப்பட்டது. இந்த சுகாதார முறைமைகள் இலங்கையிலும் தெற்காசிய நாடுகள் முழுவதிலும் பல ஆண்டுகள் பரவலாக காணப்பட்டது. இப்போது இந்தியா உள்நாட்டு மருத்துவம் குறித்து அதிகளவில் ஆராய்ச்சிகளை செய்து வருகிறது. இலங்கையில் அது நடக்கவில்லை. தாய்லாந்து உள்ளிட்ட நாடுகளில் உள்ள பிரபலமான உணவகங்களுக்கு செல்லும் போது அங்கு ஆயுர்வேத சிகிச்சையை பெறலாம். இந்த திட்டத்தை நாமும் எதிர்காலத்தில் செயல்படுத்த வேண்டும். எனவே சுற்றுலாத்துறையில் ஆயுர்வேத மருத்துவம் சேர்க்கப்பட வேண்டும். இது அதிக அந்நிய செலாவணியை ஈட்ட நமக்கு உதவுவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் ஜனாதிபதி வேட்பாளர்களின் பொது விவாதம் இன்று சனிக்கிழமை நடைபெறவுள்ளதாக சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தலுக்கான மக்கள் நடவடிக்கையினை மேற்கொள்ளும் பெப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன ஹெட்டியாராச்சி தெரிவித்துள்ளார். மார்ச் 12 அமைப்பு ஏற்பாடு செய்துள்ள இந்த நிகழ்ச்சி இன்று பிற்பகல் 3 மணி தொடக்கம் மாலை 5 மணி வரை முக்கிய தொலைக்காட்சி அலைவரிசைகள் மூலமாக நேரடியாக ஒலிபரப்பப்படும். இந்த நிகழ்ச்சியானது ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு அவர்களின் கொள்கைகளை பொதுமக்களுக்கு வழங்குவதற்கான வாய்ப்பினை வழங்குகின்றது. இதுவரையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச, சர்வஜன அதிகார கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் திலித் ஜாவீர மற்றும் தமிழ் பொது வேட்பாளர் அரியநேந்திரன் ஆகியோர் விவாதத்தில் பங்கேற்பதை உறுதிப்படுத்தியுள்ளனர். இது தொடர்பாக கருத்து தெரிவித்த ரோஹன ஹெட்டியாராச்சி, தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுர்குமார திசாநாயக்க உட்பட ஏனைய ஜனாதிபதி வேட்பாளர்களும் விவாதத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளார்கள். ஆனால் அவர்கள் வருகையினை உறுதிப்படுத்தவில்லை. எவ்வாறாயினும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பங்கேற்பது கடினம் என அவரது தரப்பினர் எழுத்து மூலம் அறிவித்துள்ளார்கள் என்றார். நாளைய தினத்தை விசேட தினமாக அறிவித்து ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்காளர்கள் அட்டைகளை விநியோகிக்கும் பணிகள் தொடரும் என்று பிரதி அஞ்சல் மா அதிபர் ராஜித கே ரணசிங்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டிருந்தார். எதிர்வரும் 11, 12, 13 மற்றும் 14ஆம் திகதிகளில் வாக்காளர் அட்டை விநியோகிக்கும் பணிகள் முன்னெடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டையை விநியோகிப்பதற்கான விசேட தினமாக நாளைய தினத்தை அறிவித்து அந்த பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. இதன்படி நாளை காலை 8 மணி முதல் மாலை 6 மணி வரை இந்த பணிகளை முன்னெடுப்பதற்கும் தீர்மானிக்கப்பட உள்ளது. எதிர்வரும் 14ஆம் திகதிக்கு பின்னர் வீடுகளுக்கு சென்று வாக்காளர் அட்டைகளை விநியோகிக்கும் பணிகள் நிறுத்தப்படும். குறித்த தினங்களில் வாக்காளர் அட்டைகளை பெற்றுக் கொள்ளாதவர்கள் எதிர்வரும் 18, 19 மற்றும் 20ஆம் திகதிகளில் தங்களது பகுதிகளுக்கு பொறுப்பான அஞ்சல் அலுவலகத்திற்கு சென்று தங்களது அடையாள அட்டையினை காண்பித்து வாக்காளர் அட்டையினை பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் பிரதி அஞ்சல் மா அதிபர் ராஜித கே ரணசிங்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் விக்னேஸ்வரன் சொல்வதை தமிழர்களே கேட்பதில்லை, நான் அவரையெல்லாம் கண்டுகொள்வேனா என்று தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுர்குமார திசாநாயக்க கேள்வி எழுப்பியுள்ளார்.
தேர்தல் பரப்புரைக்காக வடக்கு மாகாணத்திற்கு வருகை தந்த அனுர்குமார் திசாநாயக்க ஊடகவியலாளர்களிடம் கருத்து தெரிவிக்கும் போது மேற்கண்டவாறு தெரிவித்தார். அண்மையில் கருத்து தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் விக்னேஸ்வரன், அனுர்குமார் ஜனாதிபதியாக தெரிவானால் நாட்டின் பொருளாதாரத்தை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கான திட்டங்களோ அல்லது சர்வதேச ஒத்துழைப்பையோ அவரால் பெற முடியாது. நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப வேண்டுமானால் அவர்கள் சீனாவின் உதவியை நாட வேண்டிய தேவை வரும். ஏற்கனவே நாடு சீனாவின் கடன் பொறைக்குள் சிக்கியுள்ள நிலையில் நாட்டு மக்கள் அதனை விரும்ப மாட்டார்கள் என்று விமர்சித்திருந்தார். இதற்கு பதிலளித்த அவர், விக்னேஸ்வரன் கூறுவதை தமிழர்களை பொருட்படுத்துவதில்லை, நான் ஏன் பொருட்படுத்த வேண்டும் என்று தெரிவித்திருந்தார். இன்றைய உலகில் எந்த ஒரு நாட்டையும் சார்ந்திருக்காமல் ஒன்றும் செய்ய முடியாது. அரசுகள் இன்னும் ஒரு அரசுகளுக்குத்தான் ஆதரவை வழங்குகின்றன, தனிநபருக்கு அல்ல. ஆதலால் இந்தியாவுடன் நெருக்கமாக பணியாற்ற வேண்டிய விடயங்களில் நான் இந்தியாவுடன் நெருக்கமாகவே பணியாற்றுவேன். சீனாவுடன் நெருக்கமாக பணியாற்ற வேண்டிய விடயங்களில் நான் சீனாவுடன் நெருக்கமாகவே பணியாற்றுவேன் என்றும் அனுர்குமார் திசாநாயக்க தெரிவித்திருந்தார். இனப்பிரச்சினைக்கு அரசியல் தீர்வினை தமது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் உள்ளடக்க முடியாத ஜனாதிபதி அனுரவை தமிழ் மக்கள் எவ்வாறு நம்பி வாக்களிக்க முடியும் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் மூத்த சட்டத்தரணியுமான ஸ்ரீகாந்தா கேள்வி எழுப்பினார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவித்த போது, தமிழ் மக்களால் மறக்க முடியாத ஜேவிபி தற்போது தேசிய மக்கள் சக்தி என்ற வேட்பாளர் பெயருடன் ஜனாதிபதி வேட்பாளர் அனுர களமிறங்கியுள்ளார். வடக்கு கிழக்கு தமிழர்களை சட்ட ரீதியாக பிரித்தவர்கள் தமிழ் மக்களிடம் மாற்றத்திற்காக வாக்களியுங்கள் என்று கேட்கின்ற நிலையில் தமிழ் மக்கள் என்ன நம்பிக்கையில் வாக்களிக்க முடியும்? ஊழலை ஒழிக்கப் போகின்றோம், நாட்டை சூறையாடியவர்களுக்கு தண்டனை வழங்கப் போகின்றோம் என்று அனுர கூறுவது நல்ல விடயம். ஆனால் அதை மட்டும் வைத்து தமிழ் மக்களின் வாக்குகளை பெற்றுவிடலாம் என்று நினைக்கக்கூடாது. தமிழ் மக்களின் வாக்குகளை எதிர்பார்க்கும் நீங்கள் தமிழ் மக்களின் நீண்டகால இனப்பிரச்சினைக்கு தீர்ப்பு வழங்குவது குறித்து உங்கள் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் எதுவும் குறிப்பிடவில்லை. உங்களை போன்ற பல இடதுசாரி தலைவர்களை நான் கண்டிருக்கின்றேன். அவர்களுடன் நீண்ட உறவை கொண்டிருந்தவன் என்ற ரீதியில் தமிழ் மக்களின் இனப்பிரச்சினைக்கான தீர்வினை உங்கள் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிட மாட்டீர்கள் என்பதும் எனக்கு தெரியும். இன்னமும் நாட்கள் இருக்கின்றன. நாளையோ நாளை மறுதினம் தமிழ் மக்களின் இனப்பிரச்சினைக்கான தீர்வினை உங்கள் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் உள்ளடக்குங்கள். உங்களுக்கான ஆதரவு தொடர்பாக நாங்கள் சிந்திப்போம். கடந்த காலங்களில் ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்கிய சரத் பொன்சேகாவுக்கு தமிழ் மக்கள் வாக்களித்தமை பாரிய தவறு என்பதை தமிழ் மக்கள் தற்போது உணர்ந்துள்ளனர். தேர்தல் காலங்களில் தமிழ் மக்களிடம் தேன் போன்ற வார்த்தைகளை கூறி வாக்குகளை கேட்கும் தென்னிலங்கை வேட்பாளர்கள் தொடர்பாக தமிழ் மக்கள் நம்புவதற்கு தயாராக இல்லை. அதன் காரணமாக நீண்டகால தென்னிலங்கை வேட்பாளர்களால் ஏமாற்றப்பட்ட தமிழ் மக்கள் இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்த வேண்டிய சூழ்நிலைக்குள் தள்ளப்பட்டுள்ளனர். எமது பொது வேட்பாளர் வடக்கு கிழக்கு தமிழ் மக்களின் கோரிக்கைகளை தாங்கி தென்னிலங்கையை சர்வதேசத்திற்கும் ஒரு செய்தியை கூறவே நாம் களமிறக்கியுள்ளோம். ஆகவே தமிழ் மக்களின் இனப்பிரச்சினைக்கான தீர்வினை முன்வைக்காத எந்த ஒரு வேட்பாளரையும் தமிழ் மக்கள் ஆதரிக்க மாட்டார்கள் என்று மேலும் தெரிவித்தார். இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் நெருங்கும் நிலையில் சில தினங்கள் அரசியல் மௌனத்தின் பின் மீண்டும் வைத்திய நிர்வாகி ராமநாதன் அர்ஜுனா அரசியல் களத்தில் இறங்கியுள்ளார். இலங்கையின் தமிழர் பகுதிகளில் சீர்திருத்துவதாக கூறி தமிழ் அரசியல்வாதிகள் புலம்பெயர் தமிழர்களிடம் பணம் பெறுவதையும் அதை அவர்கள் தமது சொந்த பாவனைக்கு பயன்படுத்துவதையும் விமர்சித்துள்ளார். இந்த விவகாரம் இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் நெருங்கும் நிலையில் தமிழ் அரசியல்வாதிகளால் முன்னிலைப்படுத்தப்படும் வேட்பாளர்களையும் பாதிக்கப் போகின்றது. தமிழ் பகுதிகளின் அபிவிருத்திக்காக என்று கூறி தமிழ் அரசியல்வாதிகள் பணம் பெறுவது ஒன்றும் புதிய நிகழ்வு அல்ல. இதற்காக கோட்சூட் தைத்துக் கொண்டு வெளிநாடுகளுக்கு பறப்பதையும் தமிழ் அரசியல்வாதிகள் சொந்த பணத்தில் செய்வார்கள் என்பதையும் நம்பக்கூடியவர்கள் மிக மிக நல்லவர்கள். இது கடந்த காலத்தில் இலைமறை காயாக இருந்த விஷயம். அப்போது வைத்திய நிர்வாகி அர்ஜுனா பகிரங்கமாக சத்தம் போட்டு பேசியதில் பல தமிழ் அரசியல்வாதிகள் திருடனுக்கு தேள் கொட்டிய நிலையில் உள்ளார்கள். அர்ஜுனா கூறியதை வெளிப்படையாக விமர்சித்தால் புலம்பெயர் தமிழர்களில் பலரும் பல விஷயங்களை பொதுவழிக்கு கொண்டு வருவார்கள். மக்களுக்காக வெளிநாட்டிலிருந்து அனுப்பப்பட்ட பணம் என்ன ஆனது என்ற கேள்விகளும், எவ்வளவு பணம் வந்தது, எவ்வளவு பணம் மக்களுக்காக செலவு செய்யப்பட்டது, போர் நடந்த நாட்டில் மக்களின் துன்பத்தை துடைக்க மக்கள் பிரதிநிதி விமானத்தில் பல மடங்கு பணம் கொடுத்து ஏன் பிசினஸ் கிளாஸில் போக வேண்டும் என்றெல்லாம் பல கேள்விகள் எழத் தொடங்குகின்றன. சில தின அரசியல் மௌனத்தின் பின் அரசியலுக்குள் மீண்டும் வந்த அர்ஜுனா பல தமிழ் அரசியல்வாதிகளை கதிகலங்க வைத்துள்ளார்.